ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் ஆஃப் அ ரெவால்விங் எலக்ட்ரான் தேர்ட் லெசன்லேருந்து மேக்னெட்டிசம்ன்ற லெசன்லேருந்து இந்த டாபிக் இருக்குது. ஸோ இந்த டாப்பிக்கை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் ரொம்ப நம்ம அதாவது நம்ம இந்த டெரிவேஷன் வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? நம்ம சொல்கிற சின்ன சின்ன டாப்பிக்கை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். ஃபஸ்ட்டு ஒரு ஆட்டம்னா என்ன இருக்கும்? ஒரு ஆட்டம்னா நடுவில் ஒரு புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் இருக்கும். அப்போ உள்ளே வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. இந்த பாசிட்டிவ் சார்ஜை சுற்றி என்ன ரெவால்வ் ஆகுது? எலக்ட்ரான் வந்து ரெவால்வ் ஆகுது. இந்த சைடு எலக்ட்ரான் ரெவால்வ் ஆகுதுன்னு வச்சுக்கிங்களேன். அப்போது எலக்ட்ரான் வந்து என்னது? இந்த புரோட்டானை சுற்றி ரெவால்வ் ஆகிட்டே இருக்குது. அப்போ இங்கே என்ன சார்ஜ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. சார்ஜ் இருந்ததுன்னா இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அதாவது இது ஒரு க்ளோஸ்டு லூப் மாதிரி எடுத்துதுங்களேன். அப்போ இந்த லூப்பில் என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. எலக்ட்ரிக் ஃபீல்டு கூடவே சேர்த்து என்ன ப்ரொடியூஸ் ஆகுதுங்கன்னா, சம் கைண்ட் ஆஃப் அ மேக்னெட்டிக் ஃபீல்டும் என்ன ஆகுதுன்னா ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு ஆட்டமும் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா ஒரு ஆட்டமும், அப்போ அது என்ன ஆகுதுன்னா மேக்னெட்டு தானே மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணோம். அப்போ இந்த ஆட்டமே ஒரு என்ன ஆகுதுன்னா ஒரு மேக்னெட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த ஆட்டமே என்னது ஒரு மேக்னெட் மாதிரி ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சார் மேக்னெட்டாக ஆக்ட் ஆகும்? எது நார்த் போல் எது சவுத் போல் அப்படின்னு கண்டுபிடிப்பீங்கன்னா, நான் வந்து தம் ரூல் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நான் இந்த மேக்னெட்டை என்னோட ரைட் ஹேண்டில் இந்த சைடு கிராப் பண்ண போகிறேன். அதாவது என்னோடய ஃபிங்கர்ஸ்லாம் இந்த சைடு இருக்குது. என்னோடய தம் வந்து மேலே இருக்குது. இதெல்லாம் என் ஃபிங்கர்ஸ் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இப்போ ஃபிங்கர்ஸ் இருந்ததுன்னா தெரியல, அதாவது இது இங்கே ஒழுங்காக வராது, சும்மா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதான். இப்போ நான் இப்படி கிராப் பண்ணிட்டேன். என்னோடய தம் ஃபிங்கர் எப்படி இருக்குது? தம் வந்து அப்வர்ட்ஸாக இருக்குது. என்னோடய அதர் ஃபிங்கர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா, ரைட் டு லெஃப்ட்டு. அப்போ கரண்ட் இது எப்படி? அதாவது நான் என்ன பக்கம் என் தம்பு இருக்குதோ அதுதான் என்னதுன்னா இங்கே நார்த் போல். அப்போ இந்த மேக்னெட்டோட இதுனா இந்த நார்த் போல், இது சவுத் போல். சரிங்களா? எப்படி எலக்ட்ரானோட டைரக்ஷன் எப்படி இருக்குது? இந்த சைடு இருக்குது. அப்போ ஃபிங்கர்ஸோட டைரக்ஷனும் அதே சைடு தான் இருக்குது. அப்போது தம் ஃபிங்கர் எப்படி இருக்கோ அந்த சைடு தான் எனக்கு நார்த் போல். சரிங்களா? இப்போ ஒரு ஆட்டமும் ஒரு மேக்னெட்டுன்னு நம்ம ஒரு கான்செப்ட் மூலமாக புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதாவது இதோட மேக்னெட்டிக் மொமெண்ட்டை தான் நம்ம இந்த இதில் கண்டுபிடிக்க போகிறோம். மேக்னெட்டிக் மொமெண்ட்னா என்ன சார் அப்படின்னா, மேக்னெட்டிக் மொமெண்ட்ன்றது என்னது? சவுத் டு நார்த். எப்பயுமே மேக்னெட்டிக் மொமெண்ட் எங்கேருந்து பார்த்தோம்? சவுத் டு நார்த். இதோட அந்த வேல்யூ தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? அட்டாமிக் லெவலில் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? முதல்ல இந்த மேக்னெட்டிக் மொமெண்ட் இத்தனை ஈக்குவேஷனில் நம்ம எப்படி எழுதியிருப்போம் அப்படின்னா, மேக்னெட்டிக் மொமெண்ட் பிஎம் வெக்டர் அப்படின்னு எழுதியிருப்போம். இந்த ஈக்குவேஷனில் மட்டும் நம்ம என்ன எழுதிருப்போம்னா மியூஎல். மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து மியூஎல் எழுதுகிறோம். மேக்னெட்டிக் மொமெண்ட் மியூஎல் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் அ கரண்ட் அண்ட் ஏரியா. ஓகேங்களா? ரைட். இப்போ இதை ஸ்கேலரில் எழுத போகிறோம். அதாவது மேக்னிடியூடில் எழுதணும்னா மியூஎல் ஈக்குவல் டு ஐஏ. அப்போ மியூஎல் ஈக்குவல் டு ஐஏ அப்படின்னா ஸ்கேலரில் எழுதியாச்சு. சரி, ஐயோட ஈக்குவேஷன் எப்படி சார் கண்டுபிடிக்கும்? கரண்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதாவது இந்த எலக்ட்ரான் வந்து சுற்றி வருதுல்ல, அப்போ அது ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுற கரண்ட்டோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா Q/T இங்கே என்ன சார்ஜ் ரிவால்வ் ஆகுது? ஐ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எலக்ட்ரான் தான் ரிவால்வ் ஆகுது. அப்போ அதோட சார்ஜும் போட்டுக்கும் மைனஸ். அடுத்து டீனா என்னதுன்னா டைம் டேக்கன். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டைம் பீரியட் ஃபார் ஒன் ரெவல்யூஷன். அதனால தான் நம்ம என்ன எடுக்கிறோம்னா இங்கே டைம் பீரியட்னு எடுக்கிறோம். ஸோ இப்போ இந்த டைம் பீரியடுக்கான வேல்யூ ஒன்று இருக்குது. டைம் பீரியடுக்கான வேல்யூ எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா வெலாசிட்டி ஃபார்முலாலேருந்து எடுங்க. வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். நான் இங்கே கேபிட்டல் டி எடுத்துக்கிறேன். அப்போது டைமை மேலே அனுப்பிச்சிட்டு
டிஸ்டன்ஸ்னா என்னது? இது ஒரு சர்க்குலர் மோஷன்ல எலக்ட்ரான் வந்து சர்க்குலர் மோஷன்ல சுத்துது. அப்போ சர்க்குலர் மோஷன்ல சுத்துனா அதோட லென்த் என்னவா தான் இருக்கும்? 2πr. 2πr கேபிட்டல் ஆர். சரிங்களா? ஓகேவா? கேபிட்டல் ஆர் டிவைடட் பை வி. டிவைடட் பை வி. ஏன்னா டி மேலே போயிடுச்சு, இந்த வி கீழே வந்துடுச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒரு இதுதான் சென்டர் பாயிண்ட் அப்படின்னா ஆட்டம்க்கு இதை சுற்றி என்ன ஆகுதுன்னா எலக்ட்ரான் வந்து ரிவால்வ் ஆகிட்டே இருக்குது. அந்த எலக்ட்ரானை நம்ம என்ன எடுக்கிறோம்னா மாஸ் அப்படின்னு எடுக்கிறோம். இதுக்கு ஒரு வெலாசிட்டி இருக்குது. இதோட ரேடியஸ் என்னதுன்னா ஆர். அதே மாதிரி அப்பர் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுதுன்னா ஆங்குலர் மொமெண்டம், டவுன்வர்ட்ஸில் வந்து டைபோல் மொமெண்ட். இதுதான் நம்ம பேசிக்கான டயக்ராம். ஓகேவா? அதனால தான் நான் இங்கே 2πr கேபிட்டல் ஆர்னு போட்டிருக்கேன் பை வி. இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே அப்ளை பண்ணுங்கள் ஐன்ற ஈக்குவேஷனில். பை ஈக்குவேஷனில் அப்ளை பண்ண என்ன வரும்? ஐன்ற ஈக்குவேஷன் ஐ ஈக்குவல் டு மைனஸு இ பை 2πr பை வின்னு எழுதியாச்சு. ஓகேவா? இப்போ இந்த ஐ என்ற ஈக்குவேஷன் எங்கே இருக்குது? மியூஎல்ல இருக்குது. அப்போ மியூஎல் ஈக்குவல் டு ஐயோட ஈக்குவேஷன் எதுப்பா? மைனஸு இ பை 2πr பை வி. ஏரியானா என்னது அப்படின்னா இங்கே பாருங்கள், இது ஒரு சர்க்குலர் மோஷன். அப்போ ஒரு சர்க்கிள் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் என்னது? πr ஸ்கொயர். πr ஸ்கொயர். அப்போ இந்த ஆரும் கேன்சல் பண்ணுறங்க. பை கேன்சல் ஆயிருக்கு. அப்போ மியூஎல் ஈக்குவல் டு மைனஸ் இவி கீழே இருக்குது, அதை மேலே எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்போ இவிஆர் இங்கே ஒரு ஆர் இருக்குது டிவைடட் பை 2. இங்கே பையும் கேன்சல் ஆயிடுச்சு, ஸ்கொயரும் இந்த ஆரும் கேன்சல் ஆயிடுச்சு. மீது இந்த ஆர் வி இருக்குது, இந்த 2 இருக்குது. நான் என்ன பண்ணிட்டேன், இந்த ஈக்குவேஷனை இப்படி எழுதியாச்சு. சரிங்களா? இப்போ இது மியூஎலுக்கான ஈக்குவேஷன். அடுத்து நான் இங்கே என்ன கொண்டு வரேன் அப்படின்னா அதாவது ஆங்குலர் மொமெண்டம்ன்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வரேன். ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னா ஆங்குலர் மொமெண்டம் ஃபார்முலா நம்ம 11லேயே படிச்சிருப்போம். ஆங்குலர் மொமெண்டம்னா என்னது? எல் அப்படின்னு டெனோட் பண்ணுவோம். எல் வெக்டார் ஈக்குவல் டு ரேடியஸு, அதாவது இது ரேடியஸ் ஆர் வெக்டார் கிராஸு லீனியர் மொமெண்டம். ஆங்குலர் மொமெண்டமோட ஃபார்முலா என்னதுன்னா ரேடியஸ் இன்ட்டு லீனியர் மொமெண்டம்னு இருக்கும். இப்போ ரேடியஸ் இன்ட்டு லீனியர் மொமெண்டம்னா இதை விட்ட மேக்னிடியூட்ல எழுதுவோம். அப்போ மேக்னிடியூட் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் என்னது? எல் இன்ட்டு ஆர்பி. லீனியர் மொமெண்டம் ஃபார்முலா என்னது அப்படின்னா பி இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. அப்போ இதை இங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா எல் இஸ் ஈக்குவல் டு எம்பிஆர். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனையும் டிவைட் பண்ண போகிறோம். இப்போ மியூஎல் டிவைடட் பை எல் ஈக்குவல் டு மைனஸு இவிஆர் டிவைடட் பை 2 எம்விஆர். இப்போ வியும் கேன்சல் ஆச்சு, ஆரும் கேன்சல் ஆகுது. அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா பாருங்க, இந்த எம், அதாவது இந்த எம் வந்து 2 கூட சேர்ந்துடும். அப்போ மைனஸு இ பை 2m. ஓகேவா? இது ஒரு வெக்டார் ப்ராடக்ட். அப்போ நம்ம இதை வெக்டாரில் எழுதுறோம். வெக்டாரில் எழுதணும்னா மியூஎல் வெக்டார் பை எல் வெக்டார் ஈக்குவல் டு மைனஸு இ பை 2m. ஓகேங்களா? இப்போ இ பை 2m. இப்போ இந்த இ பை 2mன்றது என்ன அப்படின்னா கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ. இந்த இ பை 2m என்னதுன்னா இ பை 2m என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ. இந்த இ பை 2mக்கு மேலே சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். இதை மேக்னிடியூட்ல எழுதுவோம். மியூஎல் பை எல் ஈக்குவல் டு இதுக்கு வேல்யூ போடுங்க. அப்போ என்ன வரும் அப்படின்னா வேறு மேக்னிடியூடில் மட்டும் எழுத போகிறோம். அப்போ மைனஸ் சைன் எடுத்துகிட்டு 1.6 இன்ட்டு 10⁻⁻19 கூலும் பை 2 இன்ட்டு 9.11 இன்ட்டு 10⁻⁻31 கேஜி. அப்போ இவங்களை சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஈக்குவேஷன் வரும் அப்படின்னா 8.78 டு 10⁻12 கூலும் கேஜி இன்வர்ஸ். இல்லை, இதுதான் என்னதுன்னா கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ.
ரைட்டா? இப்ப அடுத்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன இன்னொரு விதமா எழுதலாம். அதாவது போர்ன்னு ஒருத்தர் இருக்காரு. போர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் சொல்றேன்ப்பா மினிமம் வேல்யூ ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட் வேல்யூ அப்படின்றாரு. அவர் என்ன மினிமம் வேல்யூ ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட் சொல்றாருன்னா, L இஸ் ஈக்குவல் டூ h/2π. h/2π. அதாவது இதுதான் என்னதுன்னா, ஆங்குலர் மொமெண்டம் அதாவது ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் அ ஆட்டம். அதாவது ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் ஆட்டம் தான் என்னது L இஸ் ஈக்குவல் டூ h/2π. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, n டைம்ஸ் என்னதுன்னா h/2π வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அதாவது n இருக்கிற இடத்துல இன்டிஜர் 1, 2, 3 அப்படின்னு போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ Lஓட வேல்யூ கிடைச்சிருச்சு. இங்கே L வேல்யூ இருக்கு. இங்கே மியூஎல் அதாவது இந்த Lஓட வேல்யூ இங்கே இருக்கு. L இன்னும் இருக்கு. அப்போ இந்த L அப்படியே இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துருங்க. அடுத்த ஈக்குவேஷன் எழுதலாமா? இப்போ மியூஎல் ஈக்குவல் டு என்ன வேல்யூ வந்தது? மியூஎலோட வேல்யூ என்னது? அதாவது E/2m. 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 அடுத்து இந்த L மேலே எடுத்துட்டு வந்துருங்க. அப்போ L மேலே எடுத்துட்டு வந்தா NH/2π. NH/2π. இதை ஈக்குவேட் பண்ணா என்ன வரும்? மியூஎல் ஈக்குவல் டு NEH/2 × 2 4πm. இல்லைங்களா? இந்த மியூஎல் ஈக்குவல் டு NEH/4πm. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுதான் என்ன அப்படின்னா மினிமம் வேல்யூ ஆஃப் அ மேக்னெட்டிக் மொமெண்ட், மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். சரிங்களா? மினிமம் வேல்யூ ஆஃப் டைபோல் மொமெண்ட். இப்போ நான் இந்த n இருக்கிற இடத்துல 1 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணேன் அப்படின்னா, இது என்ன வேல்யூவாக மாறும் அப்படின்னா, போர் மேக்னட்டான் μb அப்படியே மாறிடும். அப்போ EH/4πmன்னு வரும். பாருங்க, EH/4πm இதுவும் 4πm. அப்போ இவருக்கு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணேன்னா, இந்த வேல்யூக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னா, பாருங்க இந்த வேல்யூ என்ன வரும் அப்படின்னா, n/nக்கு மட்டும் அப்படியே விட்டுருங்க. அப்போ வேல்யூ என்ன வரும்னா 9.27 × 10⁻24 ஜூல், அதாவது ஜூல் கேஜியா? சரி, அந்த வேல்யூ யூனிட் ஏதோ ஒன்று வரும், விட்டுருங்க. இப்போ இந்த வேல்யூ வரும். அதே வேல்யூ தான் என்ன பண்ணலான்னா 1ன்னு போடுங்க. அப்போ 1ன்னு போட்டால் என்ன வேல்யூ வரும்? இந்த வேல்யூ வரும். அப்போ இங்கே என்ன அப்படின்னா, மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டும் போர் மேக்னெட்டானோ சேம் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். போர் மேக்னெட்டானோ சேம் வேல்யூ. இது வந்து போர் மேக்னட்டான். வேல்யூ. இது என்ன எதுக்குன்னா, இது அட்டாமிக் லெவலில் இருக்கிற டைபோல் மூமெண்ட்டோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் பேசிக்காக இந்த ஈக்குவேஷனே எடுத்துகிட்டு வந்தாங்க. ஓகேவா? புரியலன்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஏன்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான டாபிக். ஓகேங்களா? ரைட். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த பிடிஎஃப் நோட்ஸ் இருக்கும். கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணது கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.